We all live in a society and we are so interdependent on each other. This is a Romanian folklore. ஒரு வில்லேஜில் ஒரு ஃபார்ம் இருக்குது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் மட்டும்தான் அந்த ஃபார்மில் வேலை செய்கிறாங்க. அவங்க 3 அனிமல்ஸ் வளர்க்குறாங்க. ஒரு டக்கு, ஒரு பிக்கு, ஒரு கவ். அதே வீட்டில் ஒரு ஸ்னேக்கும் ஒரு மவுஸும் வாழ்ந்துட்டு வருது. ஏதாவது அந்த வீட்டில் முக்கியமானது நடந்துச்சுன்னா தீஸ் அனிமல்ஸ் ஹாவ் அ வே ஆஃப் கம்யூனிகேட்டிங் வித் ஈச் அதர். ஸோ ஒரு நாள் நைட்டு கிச்சனில் இந்த மவுஸ் இருக்கும்போது ஃபார்மரோட ஒய்ஃப் மவுஸை பார்த்துட்டு கத்திட்டு, "ஓ மை காட், நாளைக்கே ஒரு மவுஸ் ட்ராப் வைக்கணும்" அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மவுஸ் இதை கேட்டுட்டு வந்து எல்லா அனிமல்ஸ்கிட்டையும் ஒரு எமர்ஜென்சி மீட்டிங் வச்சு சொல்லுது, நம்ம எல்லாத்துக்கும் ஒரு டேஞ்சர் இருக்குது, நாளைக்கு வந்து மவுஸ் ட்ராப் வைக்க போகிறாங்கன்னொடனே மீதி அனிமல்ஸ் எல்லாம் ஒரே சிரிக்குதுங்க. மவுஸ் ட்ராப் உனக்கு, அது என்ன நீ வந்து நமக்கு டேஞ்சர்னு சொல்கிற, உனக்கு தானே டேஞ்சர், நீ ஏன் பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னோடனே இந்த மவுஸுக்கு டிசப்பாயின்மெண்ட்டில் போயிடுது. அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக அந்த மவுஸ் ட்ராப் எங்கே வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு அந்த ஏரியா ஆஃப் த ஹவுஸே அவாய்ட் பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிடுது. எங்கே இருக்குன்னு தெரியாமல் இந்த ஸ்னேக் அந்த மவுஸ் ட்ராப்பில் மாட்டிக்குது. வலி உயிர் போகுது ஸ்னேக்குக்கு, செம்ம கோத்தில் இருக்குது. காலையில் ஃபார்மர் ஒய்ஃப் வரும்போது என்ன பண்ணிடுது, பைட் பண்ணிடுது ஃபார்மர் ஒய்ஃபை. ஃபார்மர் வராரு, பார்த்த உடனே ஃபஸ்ட்டு அந்த ஸ்னேக்கை அடித்து கொன்னுடுறாரு. ஸ்னேக் செத்து போயிடுச்சா? உடனே ஃபார்மர் ஒய்ஃபை வந்து டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. டாக்டர் வந்து, "நீங்கள் இவ்வளோ லேட்டாக வந்திருக்கீங்களே, நான் மருந்து போடுறேன், பட் ஐ டோன்ட் நோ, நீங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்னு சொல்லிடுறாங்க." அங்கே வந்து இன்னொரு பேஷண்ட் சொல்கிறாரு, "ஸ்னேக் பைட்டுக்கு உடனே டக்கோட ரத்தத்தை போட்டிங்கன்னா சரியாயிடும்" அப்படின்னு உடனே ஃபார்மர் வீட்டுக்கு போய் அந்த டக்கை கொன்று அந்த ரத்தத்தை போடுறாரு ஒய்ஃபை சேவ் பண்ணுறதுக்கு. டக்கும் செத்து போயிடுதா? ஒரு 1 வீக் பார்க்குறாங்க, அவங்க பிழைக்கல. அந்த 1 வீக் அவங்க சிக்காக இருக்கிற டைமில் வந்து நிறைய ரிலேட்டிவ்ஸ் வராங்க. ஃபார்மரும் ஒர்க் பண்ணல, அவங்க ஒய்ஃபும் ஒர்க் பண்ணல, பணம் இல்லை. இருந்த பிக்கை வந்து கொன்று எல்லாருக்கும் சாப்பாடு போடுறாரு. பிக்கும் செத்து போயிடுச்சா? ஃபார்மர் ஒய்ஃப் இறந்துடுறாங்க. ஃபியூனரலுக்கு எல்லா சொந்தக்காரங்களும் வராங்க. அவங்க எல்லாத்துக்கும் சாப்பாடு போடுறதுக்கு இருக்கிற கவ்வையும் வந்து ஃபார்மர் கொன்று சாப்பாடு போட்டுறாரு. கவ்வும் இறந்துருச்சா? இதில் தப்பிச்ச ஒன்னே ஒன்று அந்த மவுஸ். இது ஒரு சிம்பிள் ஸ்டோரியாக தெரியுதுல்ல, பட் எவ்வளோ ஒரு டீப்பான மீனிங் இருக்குது. பீட் அட் ஹோம் ஆர் அட் ஒர்க், யாருக்காவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா எனக்கு என்ன வந்துச்சுன்னு நடந்துக்காம, அவங்க ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியலனாலும் ஏதாவது ஹெல்ப் பண்ணுறது ஃபர்ஸ்ட். அதுதான் ஹியூமனிட்டி, அதுதான் ஹியூமன் நேச்சர். ரெண்டாவது, as a strategy also it helps all of us. யாருமே entirely self sufficient கிடையாது. இன்னொருத்தங்களை சார்ந்து தான் நம்ம வாழறோம். இது எல்லாருக்குமே ஒரு இம்பார்ட்டன்ட் லெசனாக இருக்கும்னு நம்புறேன்.